இந்த வீடியோல உங்களுடைய பிளாக்கர்ல எப்படி மெயின் மெனு அண்ட் சப் மெனு வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த பிளாக்கரில் வந்து நம்ம டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மெனுவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ், அடுத்து மெகா மெனு, அடுத்து லேர்னிங், பிளாக்கிங், டாக்குமெண்டேஷன், டவுன்லோட் திஸ் டெம்ப்ளேட் அப்படி சொல்லிட்டு மொத்தம் 5 மெனு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மெனு வந்து பார்த்தீங்கன்னா வித் சப் மெனுவோட வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபியூச்சர்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன். இதில் மெகா மெனு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் பிக்சரோட உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காட்டும். புரியுதுங்களா? ஒருவேளை இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எனக்கு வந்து மெகா மெனு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இதை வந்து டெலீட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மற்ற மெனு எல்லாமே நீங்கள் வந்து டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் வந்து மெயின் மெனு ப்ளஸ் வந்து உங்களுக்கு சப் மெனுவோட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மெனு எல்லாம் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ பிளாக்கரோட டேஷ்போர்ட் போனீங்க அப்படின்னா ஸோ டெமோக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 போஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 6 போஸ்ட் வந்து நான் வந்து என்னென்ன லேபிள் நேம்லலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டிடுறேன். ஸோ போஸ்ட் ஏ அப்படிங்கிற இந்த தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 போஸ்ட் நம்ம வந்து போட்டிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஏ, போஸ்ட் A1 அப்படின்னு சொல்லிட்டு 2 லேபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஏ, போஸ்ட் A2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் மூணாவது போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஏ, போஸ்ட் A3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேபிள் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த லேபிள் வந்து நீங்கள் எங்கே ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் எடிட்டிங் செக்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேபிள்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் 2 லேபிள் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த லேபிள் வந்து என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஏ, போஸ்ட் A1 அப்படின்ற இந்த 2 நேமுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மா வந்து இருக்கணும். இதுவே நீங்கள் வந்து மல்டிபிள் லேபிள் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்லையுமே நம்ம வந்து லேபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ போஸ்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 2 லேபிள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் போஸ்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா இதே 3 போஸ்ட் வந்து போட்டிருக்கோம். ஆனால் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒன்லி சிங்கிள் லேபிள் மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா லேபிளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பி அப்படிங்கிற இந்த லேபிள் நேம் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மொத்தம் 6 போஸ்ட் வந்து நம்ம டெமோ போஸ்ட் வந்து போட்டிருக்கோம். லேபிள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்மெனு வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அண்ட் மெயின் மெனு வந்து கிரியேட் பண்ணுறது, இந்த போஸ்ட் எல்லாமே எப்படி இந்த சப்மெனு அண்ட் மெயின் மெனுவில் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய பிளாக்கரோட ஹோம் பேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த லேபிள் வந்து இங்கே விசிபிளாக உங்களுக்கு வந்து காட்டாது. புரியுதுங்களா? ஸோ இந்த லேபிள் வந்து நீங்கள் எங்கே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் அல்லது டேக்ஸ் இந்த செக்ஷனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுட்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து சைடு பார்லையும் வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி இதை நீங்கள் வந்து உங்களுடைய ஹோம் பேஜில் விசிபிளாக தெரிகிற மாதிரி கொண்டு வர்றது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட டேஷ்போர்டு வந்து போங்க. இதில் வந்து லேஅவுட் அப்படிங்கிற இந்த செக்ஷன் வந்து போங்க. இந்த லேஅவுட் அப்படிங்கிற செக்ஷன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த கேட்டகரிஸ் அண்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய லேஅவுட் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் நம்ம இங்கே வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் அண்ட் டேக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதே கேட்டகரிஸ் அண்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து கேட்டகரிஸ் அண்ட் டேக்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கரை பொறுத்தவரை ஒரே மீனிங் தான். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு செக்ஷன் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணினா வந்து போதும். அண்ட் இதில் வந்து நம்ம வந்து டேக்ஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷனை நம்ம வந்து டோட்டலாக ரிமூவ் வந்து பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து ரிமூவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இதில் வந்து இப்போ அகைன் வந்து இப்போ நம்ம கேட்டகரிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம என்னெல்லாம் வந்து லேபிள் ஆட் பண்ணோமோ அது எல்லாமே நம்ம இப்போ விசிபிளாக வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல் லேபிள்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ நம்பர் ஆஃப் போஸ்ட் பெர் லேபிள் அப்படின்னு இருக்கும். இதை வந்து அன்டிக் வந்து பண்ணிடுங்க. அன்டிக் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பிளாக்கரோட ஹோம் பேஜ் போய்ட்டு பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன லேபிள் எல்லாம் நம்ம வந்து கொடுத்தோமோ அந்த லேபிள் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ போஸ்ட் ஏ, அடுத்து போஸ்ட் A1, போஸ்ட் A2, போஸ்ட் A3, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பி. புரியுதுங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ட் அகெயின் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த போஸ்ட் செக்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். இதில் வந்து நம்ம மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான லேபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். போஸ்ட் ஏ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் போஸ்ட் A1, A2, A3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரியில் நம்ம வந்து ஒரு 3 லேபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் போஸ்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டகரியாக வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஏல, அடுத்து போஸ்ட் A1, போஸ்ட் A2,
போஸ்ட் A3 அண்ட் போஸ்ட் B அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மொத்தம் இந்த 5 விதமான லேபிள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல விசிபிளாக வந்து ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இதே லேபிளை நீங்கள் வந்து ரைட் சைடும் நீங்கள் வந்து விசிபிள் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து லே அவுட் வந்து போங்க. லே அவுட் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆட் ஏ கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், மொத்தம் உங்களுக்கு வந்து சைடு பாரில் வந்து இதில் வந்து A, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைடு பாரில் வந்து B அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எங்கே வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சைடு பார் ரைட் ஏல நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் போஸ்ட், அதாவது இந்த ஃபியூச்சர் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபியூச்சர் போஸ்ட்டு இதுக்கு கீழே உங்களுக்கு வந்து தெரியும், அதாவது சோசியல் பிளக்கினுக்கு மேலே வந்து தெரியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பாட்டமில் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த செக்ஷனில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் ஏ கேஜெட் சொல்லிட்டு சைடு பார் ரைட் B அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆட் ஏ கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபிள். ஸோ இப்போ நம்ம வந்து லேபிள் தான் இங்கே வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சொன்னோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஜெட்டை வந்து நீங்கள் ஜஸ்ட் இதுக்கு நேரம் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம லேபிள் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து இதை அன்டிக் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அது வந்து அன்டிக்கில் தான் இருக்குது, ஆல் லேபிள்ஸ் வந்து டிக்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி இந்த லேபிள்ஸ் அப்படிங்கிற நேமை கூட நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து லேபிள்ஸ் வந்து இந்த ஃபேஸ்புக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து காட்டுது. இப்போ உங்களுடைய ஹோம் பேஜை நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணால் போதும், இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், லேபிள்ஸ் வந்து இங்கே வந்து காட்டுது. இதை நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து மூவ் வந்து பண்ணிக்க முடியும். எப்படி நீங்கள் வந்து மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். உங்களுடைய இந்த இந்த ப்ளஸ் சிம்பிள் வரும், இதை ஜஸ்ட் வச்சு நீங்கள் வந்து அப்படியே மூவ் பண்ணுங்கள். இந்த கர்சர் வச்சு மூவ் பண்ணுங்கள் அண்ட் பாட்டம் வந்து கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவிங் அப்படின்னு வந்து காட்டும். ஸோ முழுசாக உங்களுக்கு வந்து ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் சேஞ்சஸ் ஹாவ் பீன் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ உங்களுடைய பிளாக்கரோட ஹோம் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து இந்த பாப்புலர் போஸ்ட்டுக்கு கீழே வந்து இந்த லேபிள் வந்து தெரியும். புரியுதுங்களா? இங்கே வந்து பாருங்கள், பாப்புலர் போஸ்ட்டுக்கு கீழே வந்து லேபிள் வந்து தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேபிளில் உங்களுடைய பிளாக்கரில் இப்படி தான் நீங்கள் வந்து விசிபிள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் லே அவுட்டில் போயிட்டு ஆட் ஏ கேஜெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு விசிபிளாக வந்து நீங்கள் தெரிய வச்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எப்படி இந்த மெயின் மெனு வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து எதெல்லாம் உங்களுக்கு வந்து மெனு வந்து தேவைப்படலையோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெலீட் வந்து பண்ணுங்கள். இதில் இப்போ நான் வந்து மெகா மெனுவை தவிர மற்ற எல்லா மெனுவையும் வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். இது எப்படி நீங்கள் டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லே அவுட் வந்து போங்க. ஸோ லே அவுட் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயின் மெனு அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும், அதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு இந்த மெகா மெனு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மெகா மெனுவை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து டெலீட் பண்ண போகிறோம். ஸோ மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து எல்லாமே வந்து இப்போ டெலீட் வந்து பண்ண போகிறோம். ஸோ மெகா மெனு இருக்கட்டும், மெகா மெனுவை தவிர மற்ற எல்லா மெனுவுமே நம்ம வந்து இப்போ டெலீட் வந்து பண்ண போகிறோம். ஓகே. ஹோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெகா மெனு, இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம இருக்கிற மாதிரி இப்போ பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து ஹோம் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ மெகா மெனு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி மெகா மெனு மட்டும்தான் இப்போ தெரியும். அண்ட் ஹோம் பேஜ் இந்த ஐக்கான் வந்து இந்த இடத்துல வந்து தெரியும். ஸோ மொத்தம் ரெண்டு மட்டும்தான் வந்து தெரியுது. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி நம்ம இதே மாதிரி இன்னொரு மெயின் மெனு நம்ம எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து என்னென்ன லேபிள்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம், போஸ்ட் A, போஸ்ட் A1, போஸ்ட் A2, போஸ்ட் A3 அண்ட் போஸ்ட் B அப்படின்ற இந்த 5 லேபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் B அப்படிங்கிற இந்த லேபிளுக்கு நம்ம வந்து ஒரு மெயின் மெனு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நீங்கள் இந்த மெயின் மெனு அப்படிங்கிற செக்ஷன் வந்து போயிடுங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம போஸ்ட் B அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த மெனு வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நியூ சைட் URL அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லிங்க் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து போஸ்ட் B அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
இது கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து ஒரு யூஆர்எல் வந்து காட்டும். அந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. இந்த போஸ்ட் பி அப்படிங்கிற லேபிளில் என்னென்னலாம் வந்து போஸ்ட் போட்டோமோ அந்த போஸ்ட் செக்ஷன் மட்டும் இந்த இடத்துல வந்து காட்டும். எத்தனை போஸ்ட் போட்டிருக்கோமோ அந்த போஸ்ட் எல்லாமே வந்து காட்டும். போஸ்ட் பி அப்படிங்கிற லேபிளில் என்னென்னலாம் வந்து போஸ்ட் போட்டிருக்கோமோ அந்த போஸ்ட்டோட லிஸ்ட் எல்லாமே வந்து காட்டும். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு யூஆர்எல் இருக்கும், அதை வந்து காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த போஸ்ட் பி அப்படிங்கிற மெயின் மெனுக்கு வந்து கீழே அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் லிங்க் வந்து கொடுத்துருங்க. ஆட் லிங்க் கொடுத்துட்டு இதுலேயே வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா மெகா மெனுக்கு அடுத்து வர மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ மெகா மெனுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெயின் மெனு வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து இந்த போஸ்ட் பி அப்படிங்கிற இந்த மெனுவை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இந்த போஸ்ட் பி லேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்ட் இருக்கோ அந்த போஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், அடுத்து வந்து இப்போ மெகா மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இப்போ ரீசன்ட் போஸ்ட் என்னெல்லாம் வந்து போட்டிங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டுது. இதோட கோடு வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அகெயின் வந்து இந்த மெயின் மெனு வந்து போங்க. ஸோ இந்த மெயின் மெனு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீசன்ட் ஸ்லாஷ் போட்டு மெகா மெனு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீசன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பிளாக்கரில் ரீசெண்டாக என்னென்னலாம் வந்து போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அந்த ஆர்டரில் உங்களுக்கு வந்து இந்த மெகா மெனுவில் வந்து போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ காட்டிக்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து நீங்கள் போஸ்ட்டு பி அப்படிங்கிற லேபிளில் இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து காட்டணும் அப்படின்னா இந்த மெகா மெனுவில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு வந்து போஸ்ட் ஏல காட்டக்கூடிய போஸ்ட் மட்டும் இந்த மெகா மெனுவில் தெரியணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் பியில் தெரியக்கூடிய இந்த 3 போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெகா மெனுவில் வந்து தெரிகிற மாதிரி இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய இந்த மெகா மெனு அப்படிங்கிற எடிட்டிங் செக்ஷன் வந்து போயிருங்க. இதில் வந்து ரீசன்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு போஸ்ட் பி அப்படிங்கிற இந்த லேபிள் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள். இதில் வந்து போஸ்ட் பி அப்படிங்கிற இந்த லேபிள் நேம் வந்து டைப் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் போட்டு மெகா மெனு அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு கீழே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய இந்த சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மெகா மெனுவில் கிட்டத்தட்ட ஒரு 4 போஸ்ட்டுக்கு மேலே வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து பாருங்கள் ஒன்லி வந்து 3 போஸ்ட் மட்டும் தான் தெரியும். நீங்கள் வந்து பாருங்கள் அண்ட் எல்லாமே வந்து பாருங்கள் போஸ்ட் பியில் இருக்கக்கூடிய போஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து காட்டுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஏல இருக்கக்கூடிய போஸ்ட் மட்டுமே தெரிகிற மாதிரியும் இந்த மெகா மெனுவில் வந்து வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது ஓகே. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மெனு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் மெனு வந்து அகெயின் வந்து போயிடுங்க. இதில் மெயின் மெனு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போஸ்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேபிள் நேம் வந்து நம்ம ஆட் பண்ணிடும். ஸோ இந்த லேபிள் நேம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளாக்கரோட ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேபிள் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேபிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன போஸ்ட்லாம் வந்து தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் A1, போஸ்ட் A2 அண்ட் போஸ்ட் A3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு லிங்க் இருக்கும், அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த போஸ்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின் மெனு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மெயின் மெனுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுக்கணும். ஸோ அங்கே போயிட்டு இந்த லிங்க் வந்து கொடுத்துட்டு ஆட் லிங்க் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஆட் லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கிங்க. ஸோ மூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து போஸ்ட் ஏ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பி அப்படின்னு இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மூவ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம ஹோம் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிடும். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து மெகா மெனு போஸ்ட் ஏ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பி. இப்போ வந்து போஸ்ட் ஏவை வந்து கிளிக் பண்ணுங்கள். அகெயின் வந்து இப்போ இதில் போஸ்ட் A1, போஸ்ட் A2 அண்ட் போஸ்ட் A3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 விதமான கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே இந்த ஒரே பேஜில் வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து இந்த போஸ்ட் ஏக்கு வந்து எப்படி நம்ம சப்மெனு வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் செக்ஷன் வந்து போங்க. ஸோ லேஅவுட் செக்ஷன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெனு வந்து போகிறீங்க. ஸோ மெயின் மெனு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஏ கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சப்மெனு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். 3 சப்மெனு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெனு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்மெனு கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்கோர் வந்து போட்டுங்க. ஸோ அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு போஸ்ட் A1
அப்படி சொல்லிட்டு ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த போஸ்ட் A1க்குரிய லிங்க் நீங்கள் எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் வாங்க. ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போஸ்ட் A1 அப்படிங்கிற லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லிங்க் வந்து காட்டும். ஸோ இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி போஸ்ட் A1ல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் வந்து போடுறீங்களோ அந்த போஸ்ட் மட்டும்தான் காட்டும். அதனுடைய லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டீங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் A1 கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல லிங்க் கொடுத்துட்டு ஆட் எ லிங்க் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்கோர் போஸ்ட் A1 அப்படிங்கிற இந்த மெனு வந்து நீங்கள் வந்து எங்கே கொண்டு வரணும், இந்த சப் மெனு வந்து எங்கே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் A இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து கொண்டு வந்துருங்க. இங்கே வந்து பாருங்கள் போஸ்ட் A, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்கோர் போஸ்ட் A1 அப்படிங்கிற இந்த சப் மெனு வந்து கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுடைய ஹோம் பேஜ் போய்ட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போஸ்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண போஸ்ட் A1 சப்மெனு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஜஸ்ட் இப்போ வந்து மேலே போய் பாருங்கள். ஜஸ்ட் மவுஸ் வச்சு டச் பண்ணிங்கன்னா போதும். போஸ்ட் ஏல மெயின் மெனுவில் போய்ட்டு ஜஸ்ட் டச் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து போஸ்ட் A1 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இந்த போஸ்ட் A1 கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி போஸ்ட் A1 லேபிளில் என்ன போஸ்ட் வந்து போட்டிருக்கீங்களோ அது மட்டும் தான் வந்து காட்டும். இதுவே போஸ்ட் A வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து போஸ்ட் A1, போஸ்ட் A2 அண்ட் போஸ்ட் A3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 லேபிளில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கலந்து வந்து தெரியும். புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து போஸ்ட் A2 அடுத்து போஸ்ட் A3 வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து போஸ்ட் A2 வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த லேபிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து காட்டும். இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி போஸ்ட் A2ல வந்து என்ன போஸ்ட் வந்து போட்டிருக்கீங்களோ அது மட்டும்தான் வந்து காட்டும். ஸோ அகைன் வந்து மெயின் மெனு வந்து போயிருங்க. ஸோ மெயின் மெனு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போஸ்ட் A2 அப்படின்னு சொல்லிட்டு சப் மெனு வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அண்டர்ஸ்கோர் போட்டு போஸ்ட் A2 அப்படி சொல்லிட்டு ஆட் பண்ணிடுங்க. ஸோ லிங்க் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிஃபால்ட் லிங்க்கை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை நீங்கள் இதில் போட்டுட்டு ஸோ இந்த மெனுவை வந்து நீங்கள் எங்கே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் A1 கீழே வந்து கொண்டு வரணும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து போஸ்ட் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் A1 கீழே அண்டர்ஸ்கோர் போஸ்ட் A2 வந்து கொண்டு வந்துட்டீங்க. அகைன் வந்து இப்போ சேவ் கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஹோம் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ போஸ்ட் ஏவை போய் நீங்கள் டச் பண்ணால் போதும். இப்போ 2 சப்மெனு வந்து தெரியும். புரியுதுங்களா? ஸோ போஸ்ட் ஏக்கு கீழே வந்து பாருங்கள். ஸோ போஸ்ட் ஏ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 சப்மெனு வந்து தெரியுது. போஸ்ட் A1 அண்ட் போஸ்ட் A2 அப்படின்னு தெரியுது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த வந்து போஸ்ட் A3யும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் A3 அப்படிங்கிற லேபிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து லிங்க் இருக்கும், அதை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு லேஅவுட் போங்க. லேஅவுட் போயிட்டு மெயின் மெனு வந்து போங்க. ஸோ மெயின் மெனு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா A3 சப்மெனு வந்து அண்டர்ஸ்கோர் போஸ்ட் A3. ஸோ இதுக்குரிய லிங்க் வந்து இப்போ காப்பி பண்ண லிங்க்கை இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் லிங்க் வந்து கொடுங்க. ஸோ ஆட் லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்ட்டு A2 கீழே வந்து இருக்கிற மாதிரி வந்து போஸ்ட் A3 வந்து கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாக்கரோட ஹோம் பேஜ் போயிட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் வந்து கொடுங்க. ஸோ ரிஃப்ரெஷ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் A1, A2, A3 அப்படின்னு சொல்லிட்டு 3 சப்மெனு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த போஸ்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் A1, போஸ்ட் A2, போஸ்ட் A3 அப்படிங்கிற இந்த 3 சப்மெனு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உடைய பிளாக்கருக்கு மெயின் மெனு அண்ட் சப்மெனு வந்து கிரியேட் பண்ணணும்.